நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜோஸ்வா டிவி நேயர்களை சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக மறுபடியும் சந்திப்பதில் ரொம்பவே மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கு சற்று நேரம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கு பாருங்க. இதுதான் நமது தியானமுங்க. தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி இப்படியாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, அன்பு பெரியது. நீங்க அன்பா இருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார். ஜோஸ்வா டிவி நேயர்களே, இந்த நாளிலும் கூட அன்பு பெரியது, அன்பு ஆழமானது, அன்பு நீளமானது, அன்பு அகலமானது. 1 யோவான்ல 4ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அன்பு என்கின்ற இந்த 3 எழுத்துக்குள்ள எவ்வளவு பொருள் அடங்கி இருக்கின்றது. சகிப்புத்தன்மை, சோதனைய சாதனையாக படைக்கின்ற ஒரு கிருப, பலன், ஒரு வாஞ்ச அன்புக்குள் இருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அன்பு உள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தவர், அன்பு உள்ளவர். பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இப்படியாக அவரை தந்து உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, உங்கள் மேல், என் மேல், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் தேவனாகிய கர்த்தர் அன்பு வைக்கும்படி தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பலியாக கொடுத்தார். பாவ சாயலாக ஒப்பு கொடுத்தார். பாவ நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்னும் வேதனைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் துக்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் அவரை தந்தருளி இப்படியாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பே பெரியது என்று நாம வாசிக்கிறோம் அல்லவா? அன்பானவர்களே, அன்பான தெய்வத்திற்கு நாம எவ்வளவு நன்றி சொன்னாலும்
எத்தனை ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தாலும் இந்த அன்புக்கு ஈடுகட்டவே முடியாது. அன்பான ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும் என்று நாங்க விசுவாசத்தோடு 100 மடங்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இவைகளை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அன்பு பெரியது. பிரியமானவர்களே, நாளிலும் கூட கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு அன்பு என்கின்ற இந்த தலைப்பிலே நம்மோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்பே பெரியது என்று ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் இப்படியாக எழுதியிருக்கு பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பும் 3 நிலைத்திருக்கிறது. எங்க கூட நீங்க வேத புஸ்தகத்தை திறந்திருக்கிறீர்களா? இதை எடுத்து வாசிக்கிறீர்களா? 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இப்படியாக எழுதி இருக்கிறது பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பும் 3 நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. எங்க கூட நீங்க இத சேர்ந்து தியானிக்கலாமா? இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை எங்களுக்கு கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்று தந்தது. அன்பானவர்களே, இங்க பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. விசுவாசம் நிலைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள. நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறது. அன்பு நிலைத்திருக்கிறது. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இது வேத வசனத்தை வாசிக்கிற கிறிஸ்துவை நம்புகின்ற ஒவ்வொருவருக்குள்ளும். ஆனா இவைகளில் அன்பே பெரியது. இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்று தந்தது. இவைகளில் அன்பே பெரியது. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாசம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்க. 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பவுலடியார் இப்படியாக சொல்லுகின்றார். நாம் மனுஷர் பாஷைகளை பேசினாலும், நாம் மனுஷர் பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளையும்
பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன். நம் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. யோவான் சுவிசேஷத்துல 15ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்க கூட நம்ம கேட்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்ல. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் சொல்லுகின்றார் 15ஆம் அதிகாரம் யோவான்ல 13ஆம் வசனத்துல இப்படியாக ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. பவுலடியார் சொன்னார் இப்படியாக, நம் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர்கள் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டா சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு குடும்பத்தில் இருந்தா அங்க பிரிவு இருக்காது. அன்பு ஒரு தகப்பனுக்குள்ள, பிள்ளைக்குள்ள, தாய்க்குள்ள, பிள்ளைக்குள்ள, மாமிக்குள்ள, மருமகளுக்குள்ள, மாமாவுக்குள்ள, மருமகனுக்குள்ள, இன்னும் தொழில்களுக்குள்ள, விவசாயத்துல, இன்னும் பார்க்கிற எல்லா வேலைகளிலும் அன்பு. இந்த அன்பு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில அன்பே பெரியது. இந்த அன்பு இருக்கும் போது நமக்குள்ள சண்டை இல்ல, சஞ்சலம் இல்ல, வேதனை இல்ல, பிளவு இல்ல, பிரிவு இல்ல, இழப்போ இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல. இவைகளில் அன்பே பெரியது. ஓ, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. ஓ, இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்று தந்தது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்பான சீடர்களும் அன்றைக்கு ஒரு பஸ்கா பண்டிகை ஆசரித்தார்கள். அன்றைக்கு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கின்ற அந்த நாளிலே யோவான் என்கின்ற பக்தன், நாம் வாசித்தோம் அல்லவா, இந்த யோவான் சுவிசேஷத்தை வாசித்திருக்கிறோம் அல்லவா, வாசித்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா, கிறிஸ்துவின் அன்பை நாம அறிந்திருக்கிறோம் அல்லவா. இந்த அன்பை வெளிப்படுத்தின சீசன் இயேசு கிறிஸ்துவின் மார்பினில சாய்ந்து கொண்டிருந்தான் என்று நாம 13ஆம் அதிகாரத்தில் யோவான் சுவிசேஷத்தில் நாம வாசிக்க முடிகிறது. அதனால யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்ததுனால உலகத்தில் உள்ள எல்லா மனுக்குலமும் மண்ணெடுத்து மாம்சத்தை உண்டாக்கி என் ஜீவ சுவாசத்தை ஊதின என் ஜனங்கள் எல்லாரும் அன்பாயிருக்கணும், அன்பாயிருக்கணும், அன்பாயிருக்கணும். அன்பு அன்பு அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் துடித்ததுனால இயேசு கிறிஸ்து மார்புல இந்த யோவான் சாய்ந்து கொண்டிருந்ததுனால அந்த இதய துடிப்ப இந்த யோவான் என்ற சீசன் கேட்டதினால அன்பு 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 என்று என் ஆண்டவர் இயேசு இருதயம் துடித்ததினால இப்படியாக இங்க எழுதப்பட்டிருக்கின்றது. இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது,
இவைகளை கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்றுத் தந்தது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்றுத் தந்தது. இவைகளில் அன்பு பெரியது, இவைகளில் அன்பு பெரியது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு உங்களுக்காக எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பை தவிர இந்த உலகத்தில் எந்த அன்புமே, மனைவி அன்பு பெரிதல்ல, பிள்ளைகளுடைய அன்பு பெரிதல்ல, உலகத்தில் உள்ள உற்றார்கள் உறவுகள் எல்லாருடைய அன்பும் பெரிதல்ல. என் இயேசுவின் அன்பு மாத்திரம் பெரியது. இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்றுத் தந்தது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்றுத் தந்தது. இவைகளில் அன்பே பெரியது. இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டார் அல்லவா? எல்லாரும் இந்த சம்பவத்தை அறிந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தில் அநேக அடிகள், அநேக காயங்கள், அநேக வேதனைகள், எல்லா இரத்தத்தையும் இயேசு எனக்காக சிந்தினார், உங்களுக்காக சிந்தினார். இந்த அன்பை நீங்க எண்ணி பார்க்கணும். இந்த உலகத்தில் அன்பு கூறுவீர்களானால் தேவ அன்பு, கிறிஸ்து அன்பு உங்களிடத்தில் இல்லை. இந்த உலகத்தில் அன்பு கூறாதிருப்பீர்கள் ஆனால் கிறிஸ்து அன்பு, தேவ அன்பு, மெய்யான அன்பு உங்களுக்குள்ளே இருக்கின்றது. இவைகளில் அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. இவைகளை எங்களுக்கு கிறிஸ்து இயேசு கற்றுத் தந்தது. வேதத்தின் மூலமாக, விசுவாசம் மூலமாக, ஜெபத்தினாலும் வசன தியானத்தினாலும் கிறிஸ்து இயேசு எங்களுக்கு கற்றுத் தந்தது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பான ஆண்டவர், நமக்கு ஆறுதலாக வந்தவர், நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தவர். ஒரு வசனத்தை கூட நாம வாசித்துட்டு ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். யோவான் சுவிசேஷத்தில் 19வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக காயப்பட்டு இரத்தத்தை சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே சொன்னபடி உயிரோடு எழுந்து சீசர்களுக்கு காட்சி அளித்தார். 20ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 24வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தவராக காட்சி அளித்தத இவர்கள் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இந்த தோமா என்பவன் அங்கே இல்ல. மற்ற சீடர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்னான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி உன்
என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அபிவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இருப்பாய் என்றார். இந்த அன்பை நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் நீங்க தோமாவிடத்துல ஆண்டவர் இயேசு தரிசனமாகி, நீ அபிவிசுவாசமா இருக்காம விசுவாசமா இருப்பதற்காக என் கைகளை பார், என் காயங்களை பார், உன் கைகளுக்காக, உன் கை செய்த பாவங்களுக்காக, என் கைகளில் ஆணி அடிக்கப்பட்ட இந்த காயங்களை பார், நீ சிந்தித்து சிந்தித்து செய்த பாவத்தை தீர்ப்பதற்காக சிரசிலே முள்முடி சூட்டப்பட்டிருப்பதை பார் தோமாவே, விசுவாசியாயிரு, அபிவிசுவாசமாயிராதே என்று சொல்லித்தான் இப்படியாக இயேசு காட்சி அளித்தார். அன்பே பெரியது. இந்த அன்பை பற்றி ஒரே ஒரு பாடலை நாங்க பாடிட்டு ஜெபிக்க ஆசைப்படுகிறோம். நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. நீங்க என் கூட சேர்ந்து பாடுவீர்களானால் அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படும், அன்பு உங்களுக்குள்ள ஊடுருவி பாயும். கிறிஸ்து அன்பு வேத வசனத்தின் மூலமாக, இந்த சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக, இசையோடு சங்கீர்த்தன வார்த்தையின் நேரத்தின் வழியாக, ஜோசுவா டிவி மூலமாக உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. நீசனாக நிந்தைகளோடு வாழ்ந்து வந்த என்னை நேச கொடியினை பறக்க விட்டார், என் மேல் பாசம் காட்டினார். நீ சிந்தித்து பாருங்க. நீசனாகவே நிந்தைகளோடு வாழ்ந்து வந்த என்னை, நீசனாகவே நிந்தைகளோடு வாழ்ந்து வந்த என்னை நேசக்கோடியினை பறக்க விட்டு பாசம் காட்டினார். நீசனாகவே நிந்தைகளோடு வாழ்ந்து வந்த என்னை, நீசனாகவே நிந்தைகளோடு வாழ்ந்து வந்த என்னை நேசக்கோடியினை பறக்க விட்டு பாசம் காட்டினார். நேசக்கோடியினை பறக்க விட்டு பாசம் காட்டினார். நேசக்கோடியினை பறக்க விட்டு பாசம் காட்டினார். நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. பணத்தை கொடுக்கலாமான்னு நான் சிந்தித்து பார்க்கையில், பணத்தை கொடுக்கலாமான்னு நான் சிந்தித்து பார்க்கையில், என் நேசர் இந்த உலகில் பெரும் பணக்காரரே. பணத்தை கொடுக்கலாமான்னு நான் சிந்தித்து பார்க்கையில், பணத்தை கொடுக்கலாமான்னு நான் சிந்தித்து பார்க்கையில், என் நேசர் இயேசு உலகில் பெரும் பணக்காரரே. என் நேசர் இயேசு உலகில் பெரும் பணக்காரரே. என் நேசர் இயேசு உலகில் பெரும் பணக்காரரே. என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு
என்னத்தை கொடுப்பது என்று ஒன்றும் புரியலையே இந்த உள்ளத்திற்கு. இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினார். இரத்த கிரயத்தை கொடுத்து என்னை விலைக்கு வாங்கினார். இந்த நன்றி கடனை என்னத்தை கொடுத்து தீர்க்க போகின்ற. நன்றி கடனாய் என்னத்தை கொடுத்து தீர்க்க போகின்ற. இதன் நன்றி கடனாய் என்னத்தை கொடுத்து தீர்க்க போகின்ற. என் நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு, நேசர் இயேசு என்னில் வைத்த அன்புக்கு என்னத்தை கொடுப்பது என்று ஒன்று புரியலையே இந்த உள்ளத்திற்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலுமே இல்லை. அந்த தோமா இயேசு கிறிஸ்துவின் காயங்களை பார்த்தான், அவிசுவாசம் இல்லாமல் விசுவாசமாக இருந்தான். அதே போல நாம அன்பில நிலைத்திருக்கும்படி, ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கும்படி அப்படியே தலை தாழ்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கலாமா? உங்களுக்கு எனக்கும் அன்பை கற்றுத்தந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை ருசிக்கலாமா? இந்த அன்பு இயேசுவின் அன்பு பெரியது, இயேசுவின் அன்பு பெரியது, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரில் ஒருவர் அன்பா இருப்பீர்களா? இயேசு உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நம்மை மன்னித்தார் அல்லவா? அதே போல ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு, சிநேகித்த ஆண்டவர் இயேசு உங்களை என்னை மன்னித்தது போல நீங்களும் மன்னித்து ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்க. அன்பின் ஆண்டவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தாவே, ஜோசுவா டிவி மூலமாக அன்பை பற்றி கொஞ்ச நேரம் தியானித்திருக்கிறோம் அப்பா. அன்பு எங்களுக்குள்ள இருந்து ஜனங்களுக்குள்ள அதிகமாக உள்ளத்திற்குள்ள நிரம்ப வேண்டும் என்று, ஊடுருவி பாய வேண்டும் என்று ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து உம்முடைய கற்பனைகளை அவர்கள் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.